Hi friends, welcome to VividTech. மோஸ்ட்லி நம்மள நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து சேவ்டு ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஏதாவது ஒரு போஸ்ட்டை பார்க்குறப்ப வந்து திரும்ப அந்த போஸ்ட்டை வந்து நம்ம ரிமைண்ட் பண்ணிக்கிறதுக்காக வந்து சேவ் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இந்த சேவ்டு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குதா, இல்லாட்டி இந்த சேவ்டு ஆப்ஷனே வந்து ஷோ ஆக மாட்டேங்குதா? ஸோ இப்படி ஒரு இஷ்யூ வந்து நீங்கள் உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா? அந்த கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா? நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த சேவ்டு ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இதில் கோர்னரில் 3 லைன்ஸ் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு பார்ப்பீங்களாச்சுன்னா பண்ணி ஸ்க்ரோல் பண்ணோன்னே லொக் அவுட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கொடுத்துட்டு உங்கள் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் லொக் அவுட் பண்ணிடுங்க. லொக் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து வந்து லொக் ஆகிட்டு திரும்ப இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு ப்ரொஃபைலில் போயிட்டு இதில் பாருங்கள் இந்த சேவ்டு ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத. மோஸ்ட்லி இப்படி லொக் அவுட் பண்ணிவிட்டு லொகின் பண்ணுறதன் மூலமாகவே இந்த இஷ்யூ வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் வந்து ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து சர்ச் பாரில் இன்ஸ்டாகிராம் அப்படின்றத வந்து நீங்கள் சர்ச் பண்ணி கொள்ளணும். இன்ஸ்டாகிராம் சர்ச் பண்ணிவிட்டு அந்த ஆப் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகுன அப்புறமா இந்த ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கான்னு பாருங்கள். அப்படி அப்டேட் எதுவும் வந்திருக்குமாச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல அப்டேட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் அப்டேட் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷனை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் சில ஃபீச்சர்ஸ் வந்து ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கான சான்ஸும் இருக்குது, ஷோ ஆகாமல் இருக்கிறதுக்கான சான்ஸும் இருக்குது. அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகுன அப்புறமா ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சேவ்ட் ஆப்ஷன் வந்து ஷோ ஆகுதா ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையுமே ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகுன அப்புறமா அதில் சர்ச் பண்ணி நீங்கள் இன்ஸ்டாகிராம் அப்படின்றத சர்ச் பண்ணி இன்ஸ்டாகிராம் ஆப்பை வந்து இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணோன்னே இந்த இடத்துல ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டும், அதை வந்து கொடுத்து ஃபோர் ஸ்டாப் வந்து பண்ணிடுங்க. பண்ணிட்டு இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்கும், அதையுமே கொடுத்துட்டு கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா பண்ணிடுங்க. அப்படி பண்ணும்போது இன்ஸ்டாகிராம் ஆப்பில் உள்ள எல்லா டேட்டாவுமே வந்து கிளியர் ஆகிரும். அப்படி கிளியர் ஆகின அப்புறமா திரும்ப நீங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒருக்க லொக் ஆகி கொள்ளுங்க. லொக் ஆகின அப்புறமா நீங்கள் திரும்ப வந்து உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் கொடுத்து லொக் ஆகிட்டு திரும்ப ப்ரொஃபைலுக்கு போயிட்டு இந்த சேவ்டு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகுதா இல்லை அப்படின்றத செக் பண்ணி பாருங்க. மோஸ்ட்லி இப்படி கிளியர் டேட்டா பண்ணுறதன் மூலமாகவே இந்த சேவ்டு ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகாது இல்லாட்டி ஷோ ஆகாத இஷ்யூ வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இந்த ஸ்டெப்பும் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்ற சமயத்தில் வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கிட்டு இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று எடுத்துருங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா ஹெல்ப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரிப்போர்ட் ப்ராப்ளம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையுமே கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்ததுக்கப்புறமா திரும்பவும் இந்த இடத்துல ரிப்போர்ட் ப்ராப்ளம் அப்படின்றத கொடுத்துருங்க. கொடுத்தீங்களா இருந்துச்சுன்னா ப்ரிப்பேரிங் பக் ரிப்போர்ட். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து அப்லோட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் சின்னதாக டைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வந்து சேவ்டு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகலை அப்படின்றத டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போது இன்ஸ்டாகிராமோட சப்போர்ட் டீம் வந்து இந்த இஷ்யூ வந்து செக் பண்ணி கண்டிப்பாக நமக்கு சால்வ் பண்ணி தருவாங்க. ஸோ லாஸ்ட் ஸ்டெப்பாக வந்து இந்த மெத்தட்டையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணுறதன் மூலமாக இன்ஸ்டாகிராமில் வந்து சேவ்ட் ஆப்ஷன் வந்து ஷோ ஆகாத ஒர்க் ஆகாத இஷ்யூ வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லை அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.